கை நல்லா தான் இருக்கு. ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஜோசிய கடையை விரிச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பய கூட ஜோசியம் பார்க்க வரல. கடவுளே, நான் சொல்றது காதுல விழுவுதா? முருகா கேக்குதுடா பாவி. என்னது கடவுள் பொம்பளை குரல்ல பேசுறாரு, அதுவும் திட்டுறாரு. பேசுனது முருகன் இல்லடா, பின்ன வள்ளியா? நான் யாருன்னு தெரியல. உன்னால மோசம் போய் அரளிவதிய தின்னு செத்து போன பழையனூர் நீலிடா. ஓ, பழையனூர் நீலியா? நீலவேணி 6 மாசத்துக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஆவியா அலையறதாக சொன்னாங்களே, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்டா, உன்னை பழி வாங்கத்தான் உன் தலைக்கு மேல இந்த கிளையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பெரிய செட்டியாரு பொண்ண பூ மாதிரி வச்சு காப்பாத்துவான்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன அந்த இடத்துல கட்டி கொடுத்த. முதலிரவு அன்னைக்கு பால் சம்போட உள்ள போய் பாக்குறேன், படுத்த செட்டியாரு எழுந்திருக்கவே இல்ல. நீலவேணி அப்புறம் மூச்சு முட்டை குடிச்சிட்டு முதலிரவுலயே மண்டைய போட்டுட்டான். நான் கால வச்ச வேலையில தான் செட்டியார் மண்டைய போட்டுட்டான்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் என் மேல பழிய போட்டாங்க. அந்த பழிய தாங்க முடியாம நான் அரளிவதிய தின்னு செத்துட்டேன். உனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது செட்டியார் முந்த பூசிரிக்க மாதிரி இருந்தாரு. இப்ப திடீர்னு பொசுக்குன்னு போயிடுவார், நான் எதிர்பார்க்கவே இல்ல. நடந்தத பத்தி ஏன்டா பேசுற? வர்ற அமாவாசைக்குள்ள என்ன யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கல, உன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு உன் குடும்பத்தை ஆட்டி நீலவேணி, மனுஷனுக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளவே மண்டை காஞ்சி போகுது. ஒரு பேய்க்கு நான் எப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்? ஆய் ஜோசியா, அம்மா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ, எனக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி, அதுங்களே பிசாசிங்க. இன்னும் ஒரு பேயை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் குடும்பமே 3 கிழிஞ்சு போயிடும். இந்த பார், பொறுமையா இரு, உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கோத்து விட்டேன். ஐயோ, யாரும் வரான். ஏந்தி, மேல போ, மேல போ, மேல போ. ஜோசியர் இருக்காரு. எனக்கு அவசரமா ஒரு பொண்ணு வேணும். வீட்டு வேலைக்கா? இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அப்படி என்ன அவசரம்? எனக்கு ஒரு அத்தை இருக்கா, அவ சாக கிடக்குறா. ஐயோ, எனக்கு சங்கு வைத்தல. ஐயோ, சொத்து பூரா அத்தை பேர்ல இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொத்தே எழுதிப்பேன்னு சொல்றா. எனக்கு அவசரமா எப்படியாவது பொண்ணு வேணும். செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சைக்கிளா செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுக்கு? சரி, தேட வேண்டா பாரு. போற போக்க பார்த்தா 4th ஹேண்ட் 5th ஹேண்ட் போயிட்டே இருப்ப போடுங்க. எனக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு வேணும். சேலை கட்டி இருந்தா பரவாயில்ல. யோ ஜோசியா, ஆள் அழகாவும் இருக்கிறா, இழுச்சு வேணாவும் தெரியறான். விடாத அமைக்கிறேன். பல்லுதான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு, பரவாயில்ல. அத ராவில்ல. சரி. யோ, நான் இங்க கேக்குறேன், நீ மேல பாக்குறிய? ஜோசியரே, ஒண்ணு இல்ல, குருநாதர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். உன் குருநாதர் எப்பவுமே மரத்து மேலதான் உட்கார்ந்துருப்பாரு. அவர் என்ன குரங்க? பொண்ணு இல்லையா ஆச்சு? இருக்கு, சொல்றேன். நீலவேணின்னு பேரு, ரொம்ப ஒசந்த இடம். உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் தொந்தரவே பண்ணாது, தானாவே கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆமா, பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? நிறைய இருக்காங்களே. கிருஷ்ணாம்பேட்டை, கண்ணம்மாப்பேட்டை அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ, தெருப்புறா வியாபாரம் பண்றவங்க போல இருக்கு. ஆமா, பொண்ணு குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணு தானே? அடக்கம் ஆனதுக்கு அப்புறம் தானே எந்திரிச்சு பொண்ணாவே வந்திருக்கு. என்ன ஐயா எந்திரிச்சு பயமுறுத்துற? அடக்கமான பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நல்ல வேலையா நீலவேணியை சொன்ன. ஆமா, இல்லைன்னா ஒரு பேய் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு கட்டிக்கலாம்னு நினைச்சேன். நீ நினைச்ச மாதிரி அதே தான் முடிச்சிருக்கேன். ஆமா, பொண்ணை எப்ப பாக்கலாம்? அதாவது நீ விடிய காலையில 5 மணிக்கு ரெடியா இரு. உன் வீட்டு கதவை வந்து தட்டும். காலையில 5 மணிக்கு? ஓகே. சத்தம் கேக்குது. வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு. ஐயா, வளையல் வந்து விட்டாயா? வா வா, வலது காலம் எடுத்து வச்சு வா. அதுக்கே வலது கால். என்னையா சொல்ற? இடது காலை எடுத்து வச்சு வருவாங்களான்னு சொன்னேன். நீ மட்டும் தான் வந்திருக்கியா? பின்ன தங்கச்சி எல்லாம கூட்டி வருவாங்க. சொந்தக்காரங்க வரலையான்னு கேட்டேன். அவங்க சொந்தக்காரங்களை கூட்டி வந்தாங்க, நீ மிரண்டே போயிடுவேன். ஏன் பேயா? ஏன் நீ மிரட்டுற? ஒண்ணு இல்ல, வாங்க வா. பேயின்னு மிரட்டுற, நானாவது பேய்க்கு பயப்படுறா? பொண்ணு பிடிச்சிருக்கா? மோகினி மாதிரி இருக்க. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எது? பொண்ணு மோகினியாட்டம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்க? தொடாதே. ஏயா? எலும்பு எங்க?
இங்க எலும்புன்னு சொன்னேன். அங்க எலும்புதான் இருக்கும், பின்ன என்ன மண்டோட இருக்கும்? தொட்டாம பேசு. என்ன உனக்கு பிடிச்சிருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னால பிடிக்கும். பேய் பிடிச்ச மாதிரி. என்ன நீ ஆரம்பத்துல இருந்தே பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டே இருக்க? என்ன சுமாரியா? என்ன அது? இது என்னமோ பேய் மாதிரியும் நான் என்னமோ மனுஷன் மாதிரியும் பேய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. நான் ஒண்ணு இழிச்சவாயம் கிடையாது. பார்த்தாலே தெரியுதா யாருன்னு? யாரு? மாப்பிள்ளை பொண்ணு. ஆக ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்க. மாலைய மாத்துங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உடனே தாலியை கட்டிட முடியுமாயா? ஒரு நல்ல நாள் பார்த்து அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் என்னையா இந்த சுத்துது? என்னையா பொண்ணு மட்டும் அதுவா சுத்துது? உலகம் சுத்தினா பொண்ணு சுத்தாதா? நாம நிக்கிறேன் அது மட்டும் சுத்துது. இது வேற உலகத்து பொண்ணு. ஓஹோ, தெய்வீக பொண்ணு. ஆமா, அம்மன்னு சொன்னா இதுக்கு சாமி வந்துரும். குடும்பம் ஒரு கோயில்னு நினைக்கிற பொண்ணு. 1000ல் ஒருத்தி. இத எங்கயா பிடிச்ச? நான் எங்க அதை பிடிச்சேன்? அது என்ன பிடிச்சது? நான் அதை பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தேன். அண்ணே காபி. ஜோசியரே, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு அண்ணியை புடிச்சு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது என்ன பெரிய ஆச்சரியம்? இன்னும் எவ்வளவோ ஆச்சரியம் எல்லாம் நடக்க போகுது. இந்த காபி. காப்பி கிடக்கட்டும்யா, முதல்ல மாலை எடுங்கய்யா. தானே ஆம்பளை மாலை. கொடு. மாலை மாத்தீங்க. அக்கா குடி தாலி கட்டணும். ஒண்ணு இல்லையா? பொண்ணு குடிய சொன்னேன். என்ன நடக்க போதோ? என்ன நடக்கும்? தாலி கட்டினதுக்கு அப்புறம் முதல்ல கொண்டா. அண்ணனுக்கு சோறு சமைச்சு போட்டேன், துணி துவைச்சு போட்டேன். இனி எல்லாமே நீங்க தான். நீ கவலையா வராத. இனிமே துவைக்கிற துவையில சட்டை வேட்டியெல்லாம் கிழிச்சிட போகுது. அண்ணி, முதல்ல உங்க கையால சக்கரை அதிகமா போட்டு போட்டோம்னா காப்பி விடுங்க. அப்படியா? எல்லாருக்கும் வாய் இருந்து எச்சியும் போட்டா இருந்தா வரும். உங்களுக்கு நெருப்பு வருது. சக்கரை எடுத்து கை ரேஷன் கடை மட்டும் போகுது. உனக்கு காபி ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமா? உங்க கால முடி சுத்தமா வந்துச்சு. இது என்ன பிரமாதம்? எங்க அம்மா தலையே இல்லாம ஒரு மாசம் இருந்திருக்காங்களே. தலையே இல்லாம என்ன தோசையே இதே மாதிரி சுத்த வைக்கட்டுமா? நான் பேய்ங்கிற விஷயம் உன்னை தவிர யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சு ஏதாவது ஆச்சு, உன் கண்ணை தோண்டி நாக்க புடுங்கி சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா நான் நம்ப மாட்டேன். கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணு. கற்பூரம் கிடைக்காது. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? இல்லா சத்தியமா சொல்ல மாட்டேன். இது 1 நம்பர் சத்தியம். நாகம்மா, என் தொழிலை அடிச்சு கொள்ளிட்டாங்க கேள்விப்பட்ட உடனே நான் துடிச்சு போயிட்டேன். அந்த கொலைகார பாவி சும்மா விட்டு வந்தேன். அப்படியா? நாகம்மா, இந்த பாலை கொஞ்சம் சாப்பிடு. நீ இப்படி பத்தி கிடக்கும் போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? எனக்காக சாப்பிடுமா? சாப்பிடு சாப்பிடுமா. உனக்கு நான் என்ன செஞ்சு விட்டேன்? இப்படி தண்ணியால குளிப்பாட்டுறியா? யாருங்க? என் தம்பியா? உருவம் வரைக்கும் ஏறி போச்சா? சரி, அத்தோட நிறுத்திக்கணும். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா
ஏன் வீட்லயே அதுவும் பட்ட பகல்லையே தண்ணி அடிப்பீங்க. தம்பி கொஞ்சம் ஊருகா வாங்கிட்டு வரியா? என்ன ஊருகா போடுறேன் விட்டா என்னையவே காட்சி பிடிக்க சொல்லுவா போல இருக்க. எந்திரா, நீ தப்பா நினைக்காதீங்க. ஏன் எந்திரிக்க முடியல? அண்ணையை பத்தி மொத்த ஊரும் தெரிஞ்சுக்கத்தான் இவருக்கு தண்ணியை வாங்கி கொடுத்தேன். அண்ணையை பத்தி கேட்கறதா இருந்தா என்கிட்ட கேட்கணும். இவங்கிட்ட கேட்ட என்ன பிரயோஜனம்? உன்னை கேட்டா பொண்ணுன்னு சொல்லுவேன், என்ன கேட்டா தானே பேய்ன்னு சொல்லுவேன். பேயா என்ன நாயா? பேயேதான். இது சாதாரண பேய் இல்ல. கீரனூர் கிருஷ்ணவேணிக்கும் பையத்தூர் பாலாமணிக்கும் ராசில பிறந்த பேய். ஆமா, கடைசியில என் சம்சாரம் பேயா? கடைசியில இல்ல, முதல்ல இருந்தே பேய். ஆமா, அதாவது ஒரு பையனுக்கு உன் சம்சாரத்தை கல்யாணம் பண்ணி வச்சேன். என் சம்சாரம் ஆனதுக்கு அப்புறமா அவ கன்னி பொண்ணா இருக்கும் போதே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். நல்ல வேலை என் குடும்பம் கிடல, மொத்தமும் கெட்டு போச்சு. கண்ணு கேள்வி, அவன் அல்பாயுஷ்ல செத்துட்டான். அந்த ஏக்கத்துல அவனும் செத்து ஆவி ஆயிட்டான். இப்ப உன் பொண்டாட்டி ஆவி. அவன் பாவி அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அந்த ஆவிய வேட்டைங்க. அப்படி ஒண்ணு சாதாரணமா விரட்டிட முடியாதுடா. அதுக்கு ஒரு வழி சொல்ல. இதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாட்டில் வாங்கி கொடுமா. ஒரு பெரிய ராணுவ அறிவித்து சொல்லிட்டாங்க. ஃபுல் பாட்டில் அடிக்கிறதுக்கு தலை வாட்டமா இருக்கா, வலிக்குது போல. கண்ணத்துல பள்ளத்தை பாரு, தண்ணி ஊத்துனா ஒரு வாரத்துக்கு நிக்கும் போல இருக்கு. ஐயோ, அந்த பேயோட நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்?